ஒரு வெப்சைட்டை தயாரி ஸோ பைத்தான் படிக்கிறது ஓரளவு பைத்தான் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிடைச்ச டேட்டா வச்சு ஃபியூச்சரில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்றத ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. அதாவது மார்க்கெட்டோட ட்ரெண்டுங்க, ஃபியூச்சரில் என்ன ஆக வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே வந்து ரிசர்ச் பண்ணுற பீப்புள் தான் இன்னைக்கு பயங்கரமான ஸ்கோப்புங்க. ஹாய், நான் உங்களோட வெங்கட் விக்கிடெக் அண்ட் KaaShiv ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை மீட் பண்ணதுல. ஸோ இன்னைக்கு பார்க்குற ஒரு முக்கியமான டாபிக் என்ன வந்து பைத்தானோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நிறைய பேர் கேட்கறது, சார் நான் பைத்தான் முடிச்சது சார், என்னமா டெசிக்னேஷன் நாங்கள் போவோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதுக்கான வீடியோ தான் பார்க்க போறேங்க. நிறைய பேர் கேட்ட கமெண்ட்ஸ் தான் இன்னைக்கு வீடியோ பண்ண போறேங்க. சரி, ஓகே, வாட் ஜாப்ஸ் கேன் யூ கெட் வித் பைத்தான்? இதுதான் நம்முடைய வீடியோங்க. அதுக்கு முன்னாடி வந்து பைத்தான் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆனது காரணம் பெரிய கம்பெனிஸ் எல்லாம் பைத்தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப பெரிய கம்பெனிஸ்ன்னு சொல்கிறேன், யூடியூபாக இருக்கட்டும், கூகுளாக இருக்கட்டும், ட்ராப் பாக்ஸுங்க, ராஸ்பெரி பை ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் பைத்தான் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது IoTயில் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் எல்லாம் வந்து இப்போ நம்ம வந்து பிட் டாரண்ட்டுங்க, வீடியோலாம் டவுன்லோட் பண்ணுறோம் அந்த பிட் டாரண்ட்டுங்க, ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ்லாம். நாசா ஃபுல்லாக பைத்தான் யூஸ் பண்ணுறாங்க. நாசா எல்லா ட்ரைனிங்கும் பைத்தான் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ NSA செக்யூரிட்டி ஏஜென்சிஸ்ங்க, அட நெட்ஃப்ளிக்ஸுங்க, அட சினிமாலேருந்து எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா வந்து பைத்தான் ரொம்ப ஃபேமஸாக ஆகிட்டு இருக்குங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து அந்த பைத்தான் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் என்கிட்ட படிக்கணும், லேர்ன் பண்ணணும், உங்கள் ப்ரொஃபைலை பில்ட் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாங்க. ஓகேவா? இது என்னோட மெயில் ஐடிங்க. கான்டாக்ட் பண்ணலாம். கால் பண்ணுங்க, ஃபோன் எடுக்கலையா வாட்ஸ்அப் பண்ணுங்க. சென்னையில் மதுரையில் மட்டும் தான் என் ஆஃபீஸ் இருக்கு, வாங்க டீட்டெயிலாக பேசலாம். இது என்னோட வரமா சாக்லேட் வாங்க, ஜாலியாக பேசலாங்க. இது என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. இந்த ஃபாலோ பண்ண ப்ரெசென்ட் பண்ணிட்டு உங்களோட டீட்டெயில் மொபைல் நம்பர் கொடுங்க, நான் உங்கள்கிட்ட பேச தயாராக இருக்கேன். ஃபர்ஸ்ட் திங், ஸோ பைத்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பைத்தானை பொறுத்த வரைக்கும் வந்து வெப் டெவலப்பருக்கு தான் செம ஸ்கோப்புங்க. ஸோ ஒரு வெப்சைட்டை தயாரி ஸோ பைத்தான் படிக்கிறது ஓரளவு பைத்தான் தெரிஞ்சுக்கலாங்க. ஆனால் பைத்தான்லேயே இன்னும் அட்வான்டேஜ் வந்து ஃபுல் ஸ்டாக் பைத்தான் தான். ஏன்னா பைத்தானை பயன்படுத்தி நான் ஏதோ ஒன்று செய்யணும் இல்லைங்களா? அந்த வெப் டெவலப்பர்ன்ற ஃபுல் ஸ்டாக் பைத்தான் செம வேல்யூங்க. அது மூலமாக வெப்சைட்ஸாக நீங்கள் தயாரிக்கலாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா அனலிஸ்டுங்க. ஒரு டேட்டா இருக்குன்னா அந்த டேட்டா சரியான டேட்டாவா, இந்த டேட்டா வச்சு நம்ம வேற என்னெல்லாம் பண்ணலாம், இதுலேருந்து நம்ம வேற ஏதாவது ஒரு ரிசர்ச் பண்ணிங்கன்னா வந்து டேட்டா அனலிஸ்ட் அவங்களோட வேலை இதாங்க. ஸோ அனலைசிங் த டேட்டா அண்ட் ஃபைண்டிங் சம் இன்ஃபர்மேஷன், சில இன்ஃபர்மேஷனை தரவுகளை அதுலேருந்து எடுக்கக்கூடிய தன்மைங்க. அதுலேருந்து கொஞ்சம் அட்வான்ஸாக வந்தது தான் நம்மால் கெத்தான ஆளுங்க டேட்டா சயின்ஸுங்க. ஸோ டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிடைச்ச டேட்டா வச்சு ஃபியூச்சரில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்றத ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. அதை விஷுவலைசேஷனாக பண்ணுறது இன்னும் ஃபேமஸுங்க, டேட்டா அனாலிட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஃபேமஸாக பேசப்படுறது பைத்தான் அப்ளிகேஷன் டெவலப்பர். சார் என் பக்கத்தில் ஒரு பெட்டி கடை இருக்குது, அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம் சார், பில்லு போகிற ஒரு ப்ராஜெக்ட் சார், அந்த மாதிரி வந்து பில்லிங் அப்ளிகேஷன்ஸ் அந்த மாதிரி வந்து இந்த பைத்தான் அப்ளிகேஷன் டெவலப்பர்ஸ் பண்ணுறாங்க. அடுத்து ரொம்ப பெரிய ஆள் ரிசர்ச் அனலிஸ்ட் தாங்க. அந்த டேட்டா சயின்டிஸ்டோட இன்னொரு ஏரியா தான் ரிசர்ச் அனலிஸ்ட்டுங்க. அதாவது மார்க்கெட்டோட ட்ரெண்டுங்க, ஃபியூச்சரில் என்ன ஆக வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே வந்து ரிசர்ச் பண்ற பீப்புள் தான் இன்னைக்கு பயங்கரமான ஸ்கோப்புங்க. யாரு சிஎம் ஆக வாய்ப்பு இருக்கு, யார் பிரைம் மினிஸ்டர் ஆக வாய்ப்பு இருக்குன்றது ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய பீப்புளுங்க. அடுத்து ஒரு பெரிய ஆளுங்க இருக்காங்க, அவங்க டெவாப்ஸ் இன்ஜினியர், நெட்வொர்க்ல இருக்காங்க. இங்க இருக்கிற டேட்டாவெல்லாம் இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு பெரிய கிளவுட்ல எல்லாம் வேலை செய்யறதுக்குலாம் ரொம்ப இம்பார்ட்டண்டா தேவைப்படுறாங்க இந்த டெவ் ஆப்ஸ் இன்ஜினியர், டெவலப்பர் ஆபரேஷன்ஸ் இன்ஜினியர். ஓகேவா? நான் இங்க ப்ராஜெக்ட் பண்ணிருக்கேன்ப்பா, அமெரிக்கா கிளவுட்ல போய் போகணும், ஒரு பட்டன் பிரஸ் பண்ணி டக்குன்னு போயிடும், அதுக்கான ஸ்கிரிப்டிங் எல்லாமே பைத்தான்ல தான் பண்றாங்க. பயங்கர ஃபேமஸுங்க. அண்ட் ஏழாவதா இருக்கிறது நம்ம கெத்தான மெஷின் லேர்னிங். ஒரு மெஷினை வந்து அதையே ட்ரெயின் பண்ண வச்சு சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ண வச்சா அதான் மிஷின் லேர்னிங். இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு சின்ன ஏரியா தாங்க. நம்ம அடுத்து பார்க்கறது நம்ம கெத்தான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ஜினியரிங்க. அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் மனுஷனே பண்ண முடியாதுங்க, அது ஆர்டிஃபிஷியலா வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா வந்து தன்னை அதையே பண்ண வச்சு அது மூலமா வந்து சிஸ்டத்தை பில்ட் பண்ண முடியுமா? நம்ம இன்னும் ஈஸியாக முடியும், நம்ம லைஃப் சிம்பிளாக்குன்னா இந்த ஏஐ இன்ஜினியர்ஸால முடியுங்க. சார் நான் ஒரு ரெஸ்யூம் பில்ட் பண்ணணுமா, ஏஐ டூல் மூலமா அடிச்சா ஒரு ரெஸ்யூம் பில்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி எல்லாமே வந்து இன்டெலிஜென்ஸை ஆர்டிஃபிஷியலா உருவாக்கி அதை பயன்படுத்தி இன்னும் வேகமா ஒரு விஷயத்த பண்ணக்கூடிய தன்மைங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. கண்டிப்பா வந்து பைத்தான்ற ஒரு ஏரியா நம்ம
ஃபோக்கஸ் பண்ண உங்கள் ப்ரொஃபைல் செமையாக பில்ட் ஆகும். இது இல்லாமல் நிறைய கோர்சஸ் இருக்குது, நீங்கள் என்ன வேணால் படிக்கலாம் என்கிட்ட வந்து. ஸோ நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு என்னங்க, நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்கும், நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாட்டுங்க. வாழ்க தமிழ் தேசிய விக்கி டேக்கன் காஷிவ். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.